जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரை திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். மக்கள் ஜோதிடர், மருத்துவ ஜோதிடர். உங்களுக்கு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த வார ராசி பலன் அடிப்படையிலே கிரக நிலைகளை வைத்து நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும், எப்படி பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் செய்யக்கூடாது, என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்படி நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயத்துலதான் நம்ம எல்லாருக்குமே நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சுபம். வாழ்க வளமுடன். தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரம் நீங்க யாரை நம்புறீங்கன்றதுல எச்சரிக்கையா இருங்க. யாரா இருந்தாலுமே சரி, இந்த வாரம் யாரை நம்புறோம் யாரை நம்ப கூடாதுங்கிறதுல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அவ்வளவுதான். ஒண்ணு. ரெண்டாவது, வேலை விஷயம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வேலை, குடும்பம், தொழில், இது மூணு நமக்கு நல்லபடியா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வேற எதுவும் நமக்கு அந்த அளவுக்கு வேண்டாம். இது மூணு நமக்கு நல்லபடியா, இதுல ஏதாவது ஒரு குடைச்சல் வரும்போதுதான் நமக்கு பிரச்சனையே வரும். வேலையில பிரச்சனை வரும்போது வீட்டுல நிம்மதி இருக்காது. வீட்டுல நிம்மதி இருக்கும்போது வேலை நிம்மதியா ஓடாது. தொழில பிரச்சனை இருக்கும்போது, தொழில் வருமானம் வராத போது, நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வரும்போது, பணம் இல்லாத போது நமக்கு பிரச்சனைகள் நிறைய வரும். தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை சரியா இல்லதான். இல்லைன்னா சொல்ல மாட்டோம். வாராகி வழிபாடு நிறைய நீங்க பண்ணணும். இன்னைக்கு வேலை விஷயத்துல இன்னைக்கு வந்து எந்த விதமான ரெகக்னைசேஷன் இல்லாம இருக்கிறது நீங்க தான். நிறைய திறமை இருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பயன்படுத்திக்க முடியலையே. நிறைய திறமைகள் இருக்கு, பயன்படுத்திக்க முடியல. நிறைய இந்த விஷயங்கள் இருக்கு, பயன்படுத்திக்க முடியல. நிறைய சில விஷயங்கள்லாம் இருக்கு, ஆனா அதெல்லாம் பயன்படுத்திக்க முடியாம சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம், நிறைய இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் பிளைண்டடா இருந்துட்டு இருக்கு. ஸோ என்ன செய்யணும் அப்படிங்கிறது சில விஷயத்துல கவனமா இருங்க. ஒண்ணு, வேலை விஷயத்துல கொஞ்சம் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கிறது. குடும்ப விஷயத்துல பழைய விஷயத்த பேசாம என்ன செய்யணும், அடுத்த கட்டத்துக்கு பாஸ்ட் சண்டை வந்தது முடிஞ்சிடுத்து பேசிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறது எப்படி கொண்டு போங்க. கள்ள தொடர்பான விஷயங்கள், ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. அது அந்த வார்த்தையை சொல்றதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்ன்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல கீழ்த்தரமான ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப். நல்ல குடும்பத்துல கூட இந்த ஒரு விசேஷம், இந்த ஒரு வார்த்தை வருது அப்படின்னு சொன்னா தப்பு. இந்த ஒரு விஷயம் வரும்போது ரொம்ப தவறு. அதனால சில குடும்பத்துல மட்டும்தான் அது நல்ல விதமா போயிட்டு இருக்கு. நல்ல குடும்பம், நல்ல ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் சந்தோஷம் அப்படின்னு நல்லபடியா போயிட்டு இருக்கிறது சில குடும்பத்துல மட்டும்தான். சில இடத்துல எல்லாம் அது அப்படியே மாறுறது. தயவு செய்து அந்த ட்ராக் மாறாதீங்க. தப்பு. ட்ராக் மாறிடாதீங்க. வேண்டாம். எப்படி செய்யணுங்கிறத பார்த்து செய்யுங்க. இன்னொன்னு, உங்களுடைய ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல உங்களுடைய சீனியர் சிட்டிசன்ஸ் உங்க வீட்டுல இருக்காங்கன்னா கொஞ்சம் கவனமா. அர்த்தாஷ்டம சனி, தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு, உங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. அம்மாவுக்கு உடல்நிலை எச்சரிக்கை தேவை. அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சில பேர் உங்களுக்கு முயற்சி எடுக்க மாட்டாங்க, கல்யாணத்துக்கு முயற்சி எடுக்க மாட்டாங்க, வீட்டுல பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. சில விஷயங்கள் பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்க தான் அதை எச்சரிக்கையோட நீங்க தான் செயல்படுத்தணும். எச்சரிக்கையோட நீங்க தான் பார்த்துக்கணும். சில விஷயத்த நீங்க தான் கொண்டு வரணும். ஸோ என்ன செய்யலாம், எப்படி பண்ண நீங்களே பார்த்து கொண்டு வாங்க. அதே போல இன்னொரு விஷயமும், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கவனச்சிதறலை விட்டு நல்லா படிச்சு அடுத்த லெவலுக்கு வரதுக்கான முயற்சிகள் தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு கொண்டு வர வேண்டும். எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. திருமணம், மறுமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில விஷயங்கள் சிறப்பா இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம் சம்பந்தப்பட்ட லெட்டர்ல இருந்து சில பேருக்கு நல்ல செய்திகள் வரலாம். எம் சம்பந்தப்பட்ட லெட்டர்ல இருந்து ஆரம்பிக்கிற லெட்டர்ல இருந்து உங்களுக்கு நிறைய ஆண் பெண் நிறைய நற்செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க வந்து ஒரு விஷயத்தை உருவாக்க தெரிந்தவர்கள் நீங்க. உங்களுக்கு நிறைய கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கு. ஆனா இது ஒரு சோதனை காலம் தான். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இந்த வாரம் கூட கொஞ்சம் சோதனை காலம் தான். எடை வச்சது விளங்காது, தொட்டது தொடங்காது, சில பிரச்சனைகள் தடங்கல்கள்லாம் இருக்கதான் இருக்கும். ஆனா நீங்க வந்து வில் பவர், வைராக்கியம் பிடித்தவர்கள், சக்சஸ் பண்ணக்கூடிய பர்சன் தான் நீங்க. ஆனா அதுக்கு பொறுமை வேண்டும். ஆகஸ்ட் 17க்கு மேல சில விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸா வரத்துக்கு வாழ்த்துக்கள். சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது பொதுவான ராசி பலன்கள். வார ராசி பலன் அடிப்படையில பொதுவான ராசி பலன்கள்.
இது சில பேருக்கு 100% அப்படியே பலிக்கும். நிறைய பேர் வெளிநாட்டிலையும் சரி உள்நாட்டிலையும் சரி போன் பண்ணி அவங்க என்ன பாக்குறாங்களோ அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, சுவாமி இதை நீங்க சொன்னது நான் பார்த்தேன், எனக்கு நீங்க சொன்ன வாரம் நீங்க சொல்ற விஷயத்த நான் கேட்டு அதுபடி எனக்கு சில விஷயங்கள்லாம் கரெக்டா நடக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. நல்லது, வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. அப்படிதான் அந்த கோட்பாடு தான், எல்லாருமே நன்னா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அது வகையில நீங்க இது மட்டும் இல்ல, ஜாதகம் பார்க்கிறது, எண்கணிதம் பார்க்கிறது, ஒரு ராசி கற்கள் தெரிஞ்சுக்கிறது, ஒரு வாஸ்து தெரிஞ்சுக்கிறது, ஒரு பிரச்சனம் பார்க்கிறது, அதே போல ஒரு திருமண பொருத்தம் பார்த்துக்கிறது. ஸோ உங்களுக்கு வீடு கிரக பிரவேசம், ஸோ ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது முக்கியமா சந்தேகங்கள் கேட்கணும், கோர்ட்டு கேஸ், எனக்கு ரொம்ப வாழ்க்கையே எனக்கு தடங்களா இருக்கு, எனக்கு பிரச்சனைகளா இருக்கு, என் பிரச்சனையை நான் யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம நான் முழிச்சுட்டு இருக்கேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்துல உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது யார் தெரியுமா? மக்கள் ஜோதிடர் ராஜ்குமார் அண்ணா இருக்காங்க, சுவாமிஜி இருக்காங்க. அண்ணா கிட்ட நம்ம கேட்டா நம்ம பிரச்சனைகள் நமக்கு கண்டிப்பா நம்ம தீர்றதுக்கான ஒரு சொல்யூஷனும் அது எப்படி பண்ணணுங்கிறதையும் அண்ணா சொல்லுவாங்க. அதுல இருந்து நம்ம வாழ்க்கை கண்டிப்பா மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது உண்மையே 100% அந்த இறைவன் நடத்தி கொடுப்பான். நான் காட்டுறது வழி, இறைவன் முடித்து கொடுக்கிறது இறைவனுடைய வேலை. நான் காட்டுறது வழிதான், ஆனா யார் முடிச்சு கொடுக்கிறா? இறைவன் முடிச்சு கொடுக்கிறான். அந்த இறைவன் அந்த வழி காட்டுறது தான் நானு. அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அண்ணா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அண்ணா நான் என்னென்ன பண்ணணும், சுவாமிஜி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, குருஜி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நான் இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு விடுவு சொல்லுங்க, இந்த என் பிரச்சனையில இருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி ஒரு ஜாதகம் பாருங்க, பார்த்து உங்களுடைய விஷயத்த நீங்க பூரணமா தெரிஞ்சுக்கோங்க. நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி சொல்றதுக்கே உங்களுக்கு ஒருத்தர் வேணும். நான் சொல்றேன், நான் இருக்கேன், உங்களுக்கு கவலைப்படாதீங்க. சுபம்.